நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய்ஸாவின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இருந்தாலும் இவ்வளவு கலாய்க்கக்கூடாதுங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். உருவக்கேலி அப்படிங்கிறது இந்த காலத்தில் தடைப்படுத்தப்பட்ட விஷயம், எப்பயுமே செய்யக்கூடாது. ஆனால் இப்போ அவேர்னஸ், விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. உருவக்கேலியை பற்றிய ஒரு விழிப்புணர்வு சர்வ சகஜமாக வீட்டளவிலும் நாட்டளவிலும் செய்து கொள்ளப்பட்டிருந்த உருவக்கேலி இப்போ இது செய்யக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்குது. ஆனால் இப்போ வந்த திரைப்படம் 11, அந்த திரைப்படத்தை பற்றி அவ்வளவு பாராட்டுகள், இயக்கத்தை பற்றியும் நடிப்பை பற்றியும் கதையை பற்றியும் பாராட்டுகள் குவித்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அந்த படத்தில் அவங்க கதாநாயகி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏன் கதாநாயகின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்களும் சும்மா கொஞ்சம் சீன்ஸ் வராங்க. அவங்க அந்த கதாநாயகினை விரும்புறதுனால இவங்க கதாநாயகின்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ பிரச்சனை அது இல்லை. அவங்க இவங்கெல்லாம் கதாநாயகியா, இவங்க ஆணுக்கு பெண் வேஷமிட்ட போகிறது இருக்கிறாங்க, இவங்க தான் பெஞ்சமின்னு நினச்சோம், இப்படியெல்லாம் பயங்கரமாக உருவக்கேலி செஞ்சிட்ருக்கிறாங்க நம்ம இணையத்தில். இது ரொம்ப ஓவராக இருக்குது இல்லைங்களா? ஒரு பெண்ணை இப்படியெல்லாம் கேலி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க? ஒரு கலை, அந்த கலையில் இப்போ அவங்க திரைப்படம், அந்த திரைப்படத்தில் அவங்க நடித்தாங்களான்னு நடிக்கலையா? நடிக்கலைன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒரு ரசிகராக நீங்கள் காசு கொடுத்து பணம் பார்த்தேன் நான் கேள்வி கேட்குறேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. இந்த உருவத்தில் நீங்கள் எப்படி நடிச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு கேரக்டருக்கும் ஒரு கற்பனை இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் கதை படிக்கும்போது தெரியும், அந்த கதாநாயகி இப்படிப்பட்ட உருவ அமைப்பு, இப்படிப்பட்ட கூந்தல் இருந்தது, இப்படிப்பட்ட முகம் இருந்தது, புருவம் இருந்தது, கலர் இருந்ததுன்னு வர்ணிப்பாங்க. அவங்க அதே போல் கதை எழுதும் பொழுது அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் இப்படி இருக்கணும்னு அவங்க நினச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட முகமைப்புள்ள, அப்படிப்பட்ட உருவ தோற்றம் உள்ளவங்க தான் அவங்க அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது அந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் சம்மந்தப்பட்டு முடிவெடுத்து அவங்கள சூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களே தயாரிப்பாளர்னு கூட சொல்கிறாங்க. அது எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு சரியாக தெரியல. எப்படி இருந்தாலும் ஒரு நடிப்பு திறமைக்கும் உருவத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்க இந்த அளவு கலாய்க்கிற அளவுக்கு அவங்க உருவகமும் கிடையாது. அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? யார் இந்த உரிமையை கொடுத்தது எனக்கு தெரியல. ஏன் அவங்க தாராளமாக இது கேஸ் கூட போடலாம்னு நினைக்கிறேன். இந்த அளவு பண்ணுறாங்க. எவ்வளவோ சட்டத்தில் தண்டனைகள் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி உருவக்கேலி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சட்டத்தில் தண்டனை எடுத்துகிட்டு வந்தால் தான். ஒரு பட்டிமன்றத்தில் கூட பெண்களை கலாய்ச்சி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? பெண் கலாய்ச்சிங்கிறத விட சிரிக்கிற மாதிரி செய்யலாம், ஆனால் தரக்குறைவாக பேசக்கூடாது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நுவலி விளையாடி இதை வன்மையாக கண்டிக்கின்றது. நேயர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.